subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் முதல் முறையாக அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையில் கால், கணுக்கால், பாதம், ஆர்த்தோ பிரிவு மற்றும் முதுகெலும்பு நுண்துளை அறுவை சிகிச்சை பிரிவு மையம் துவங்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அதிநவீன சிகிச்சை குறித்து டாக்டர் பிரான்சிஸ் ராய் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோவை பார்க்க போறோம். இது குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை பாளையங்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனையில் முதல் முறையாக கால், கணுக்கால், பாதம், ஆர்த்தோ பிரிவு மற்றும் முதுகெலும்பு நுண்துளை அறுவை சிகிச்சை பிரிவு மையம் துவங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியானது துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கால், கணுக்கால், பாதம், ஆர்த்தோ பிரிவு மையத்தை டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் முதுகெலும்பு நுண்துளை அறுவை சிகிச்சை பிரிவினை டாக்டர் மணிகண்டன் அவர்கள் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிசியோதெரபி மருத்துவ பிரிவில் புதிய நவீன கருவியினை டாக்டர் அபுபக்கர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பிரான்சிஸ் ராய், டாக்டர் ஜி செல்வம், டாக்டர் அந்தோனிராஜ், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் பாலாஜி சர்மா, டாக்டர் முத்துராமன், டாக்டர் அபுபக்கர் உள்ளிட்ட மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த சிகிச்சை முறை குறித்து டாக்டர் பிரான்சிஸ் ராய் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பிரான்சிஸ் ராய். நான் மூத்த எலும்பு சிகிச்சை நிபுணர். என் கூட டாக்டர் பாலமுருகன் அவர் முதுகெலும்புக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்பைன் சர்ஜன் அவர். இன்னைக்கு நம்ம அன்னை வேளாங்கண்ணியில் 2 சிறப்பு பிரிவுகள் தொடங்கியிருக்கிறோம். முன்னாடி ஆர்த்தோ ஒரு பிரிவாக தான் இருந்தது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சினால ஆர்த்தோவில் இன்னைக்கு 8 பிரிவுகள் இருக்குது. அதாவது மூட்டு மாற்றவங்க, முதுகெலும்புக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, கைக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, தோள்பட்டை, இது மணிக்கட்டு, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க தனியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதுகெலும்புமே தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு தொடங்கியிருக்க பிரிவில் முக்கியமான பிரிவு ஒன்று கால், கணுக்கால். காலுக்கும் கணுக்காலுக்கும் பாதத்துக்கும் மட்டும். ஏன்னா கால், கணுக்கால், பாதம் தான் இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000-3000 தடவை ஒரு அடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது இல்லை, காலில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நடையே போயிடும், நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளே பாதிக்கப்படும். அதுவும் நம்ம ஊரில் சக்கரை வியாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கால் புண்ணுகளும், செருப்பு போடாமல் நடக்கிறனால கால் புண்ணுகளும் ரொம்ப
அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து தனியாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி அன்னை வேளாங்கண்ணியில் வந்து கால் கணுக்கால் பிரிவும் அதே மாதிரி முதுகெலும்பு அறுவை சிகிச்சை இருந்தாலும் முதுகெலும்பில் வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும், நமக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு தெரியும். இப்போ சின்ன ஓட்டை போட்டு நம்ம குடலில் இருக்கிற சர்ஜரி, அப்புறம் அப்பெண்டிக்ஸ் எடுக்கிறது, இல்லைன்னா அந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ அதே மாதிரி முதுகெலும்புலேயும் இப்போ வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு டிஸ்க் பிரச்சனை, இல்லைன்னா டிஸ்க் வலி இருக்குது, இல்லை ஒரு இடத்துல வலி இருக்குன்னா எப்படி லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு உள்ளே வந்து ஸ்கோப் போட்டு சாதாரண ஊசி, அதாவது மயக்கம் கூட இருக்காது, மரத்து போகிறதுக்கு ஊசி போட்டு டிஸ்கை எடுத்து நீங்கள் வந்து காலையில் வந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் திருப்பி நீங்கள் ஒரு பெரிய ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு வசதி வந்துடுச்சு. ஸோ அந்த அறுவை சிகிச்சை பிரிவு, அதாவது மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரின்னு சொல்லுவோம். முதுகெலும்புக்கு கீஹோல் சர்ஜரி பண்ணுறது அதுவும் தொடங்கியிருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் இதுக்கான சிறப்பு சிகிச்சை நம்ம மருத்துவமனையில் இயங்குகிறதையும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள. இது நெல்லை தென்தமிழகத்தில் நம்ம தான் ஆமாம் முதல், அதாவது கால் கணுக்காலுக்கு முதல், இது நுண்துளைக்கு வந்து முதல்.